இருக்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சேனல் மூலமாக நிறைய தன்னார்வலர்களை ஒரு குழுமமாக உருவாக்கியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம உருவாக்கியிருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடையில கூட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இது போல் தன்னார்வலர்கள் விலங்குகளின் மீது உண்மையாலுமே அக்கறையும் கருணையும் கொண்ட தன்னார்வலர்கள் ஒரு குழுமமாக உருவாகி நம்ம தொடர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் சர்வீஸ் பண்ணலாம், விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்து அதே போல் கலந்து கொண்ட ஒரு 50-60க்கு மேற்பட்ட நபர்களை கொண்டு அவேர்னஸ் சொசைட்டி அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதிலிருந்து ஒரு தலைமை குழுவை உருவாக்கி 10 நபர்களை கொண்ட 10லிருந்து 15 நபர்கள் வரைக்கும் குவாலிட்டியான நபர்களை, அதாவது தலைமை குழுவிற்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையும் உருவாக்கி நல்லபடியாக செயல்பட்டுருக்கு. கடந்த 1 மாத காலங்களிலேயே மதுரை, சென்னை, திருப்பூர், கோவை, சேலம் போன்ற பகுதிகளில் தன்னார்வலர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ நம்ம டீமை சார்ந்தவங்க அவங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக உணவளிக்கிறதாகட்டும், அந்த ஏபிசி பண்ணக்கூடிய கருத்தடை விஷயங்களாகட்டும் எல்லாத்தையுமே நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அடிபட்ட பாதிக்கப்பட்ட விலங்கினங்களை எடுத்துக்கொண்டு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அதே இடத்துல விடுறதும் அல்லது பராமரிப்பு கொடுக்கறதும் ட்ரஸ்ட்டில் கொண்டே விடுறதுமான சேவைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இதுபோல் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தன்னார்வலர்கள் மட்டும், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், விலங்கு நல ஆர்வலர்கள் மட்டும் விருப்பம் இருந்தால் எங்களது குழுவத்தில் இணைந்து கொண்டு நீங்களும் சேவை பணியாற்றலாம். நேர்மையான நியாயமான விலங்குகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தன்னார்வலர்களை மட்டும்தான் அந்த குரூப்பில் இணைச்சிருக்கோம். எல்லாருமே லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர்கள். தெளிவாக நம்ம இந்த குரூப்பை உருவாக்கியிருக்கோம். அப்படிப்பட்ட நபர்கள் உடனடியாக நீக்கப்பட்டு விடுவார்கள். சில கண்டிஷன்களை போட்டு தான் அந்த குரூப்பில் எடுத்திருக்கோம். நல்லாவே போயிட்டுருக்கு. அதை நீங்கள் கண்கூடாவே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி கரெக்டாக எங்களால் பயணிக்க முடியும்னு நினைக்கிற நபர்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். ஒரு குடும்பமாய், ஒரு குழுவாய் இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு குரலாய் இருப்போம். நன்றி.